ஆவரேஜ் சராசரியிலிருந்து ஒரு சம், சராசரி அந்த தலைப்பு ஆவரேஜ் டாபிக்ல இருந்து மிக முக்கியமான ஒரு சம்மு. கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் என்னன்னா 10 ஓவர்ஸ்ல கிரிக்கெட் கேம்ல 10 ஓவர்ஸ்ல எடுத்த ரன் ரேட் 3.2 அப்படின்னா நெக்ஸ்ட் 40 ஓவர்ஸ்ல 282 ரன் 282 ரன் அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரன் ரேட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல் 10 ஓவர்ல ரன் ரேட் 3.2. ரன் ரேட்னா என்ன? ஆவரேஜ் தான் ரன் ரேட்டுங்கிற வார்த்தையில அந்த கிரிக்கெட் கேம்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ரன் ரேட் 3.2. அடுத்த 40 ஓவர்ல 282 ரன் அந்த இலக்கை அடையணும்னா எவ்வளோ ரன் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஓவருக்கு எவ்வளவு ரன் ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 40 ஓவருக்கான ரன் ரேட் கேட்டிருக்காங்க. நம்ம அப்ப போகலாம். அப்ப 10 ஓவர்ல ரன் ரேட் வந்து 3.2னா 10 ஓவர்ல டோட்டலா எவ்வளவு ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க 3.2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ 10 ஓவர்களோட சராசரி 3.2. அப்ப 10 ஓவர்ல மொத்தமா எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 32 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அப்ப 282 ரன்ல வந்து 32 ரன் வந்து ஏற்கனவே 10 ஓவர்ல எடுத்துட்டாங்க. அடுத்த 40 ஓவர்ல எத்தனை ரன் எடுக்கணும்? அடுத்த 40 ஓவர்ல பேலன்ஸ் இருக்கிற 250 ரன்கள் எடுக்க வேண்டும். ஓகேவா? அப்ப 40 ஓவர்ல 250 ரன் எடுக்கணும்னா அதோட சராசரி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 250 ரன் அவங்க எத்தனை ஓவர்ல அடிக்க போறாங்க? 40 ஓவர்ஸ்ல அந்த ரன்னை வந்து ஸ்கோர் பண்ண போறாங்க. அப்ப சால்வ் பண்ணா 0க்கு 0 ஒரு டைம் வரும். இங்க 25க்குள்ள 6 டைம் வரும். பேலன்ஸ் 1/4 வரும். அப்ப இதோட சால்வ் பண்ணா 6 டெசிமல்ல பண்ணா 6.25. ஸோ 10 ஓவர்ல ரன் ரேட் 3.2, அதாவது சராசரி 3.2. அடுத்த 40 ஓவர்ல 282 அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ரன் ரேட் இருக்கணும் அப்படின்னு கேட்டா அடுத்த 40 ஓவருக்கு ரன் ரேட் வந்து 6.25 இருக்கணும். எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 32 ரன் எடுத்தாச்சு. அப்ப இன்னும் 40 ஓவர்ல 250 ரன்கள் அடிக்கணும். அப்ப 250 ரன் அடிக்கணும் 40 ஓவர்ல அப்படின்னு பார்த்தா இதை சால்வ் பண்ணா ஒரு ஓவர்ல 6.25 ரன், ஒரு ஓவர்ல 6.25 ரன்கள் அடித்தாதான் நாம அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்ப ரன் ரேட் வந்து 6.25 அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம்.